ஹாய் மக்களே, வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நம்ம ராஜாங்கம் எல்லாரையும் வர வச்சு சபையை கூட்டுறாரு. எல்லாரும் வந்தவொடனே என்ன பண்றாரு, தமிழை பார்த்து கேட்கிறாரு, அம்மா இது உனக்கு 7வது மாசம், அதனால உனக்கு 7ஆம் மாசம் பூ முடிக்கிறதுக்காக சீமந்தம் பண்ண போறோம், பூ முடிச்சு சீமந்தம் பண்ண போறோம், அமைச்சர் எல்லாரையும் வரைச்சி தடபுடலாம் பெரிய விருந்து ஏற்பாடு பண்ண போறேன்றாங்க. வெள்ளத்தாய் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஆனா தமிழ்ச்செல்வி உங்க இஷ்டம் போல செய்யுங்க மாமான்றாங்க. அது எப்படிம்மா, உனக்கு எதனா ஆசை இருக்கும்ல, அதை சொல்லு, இந்த ஆசையை நான் பிரம்மாண்டமா செஞ்சு முடிச்சிடுறேன்னு சொல்றாரு. இதை கேட்ட ஈஸ்வரிக்கும் சித்ராவுக்கும் அவ்வளோ வயிற்றுச்சிலங்க. பாருமா, அவளுக்கு மட்டும் சீமந்தத்தை தடபுடலாம் செய்ய போறாராம், அமைச்சரெல்லாம் கூப்பிட்டு பெருமைப்படுத்த போறாராம்மான்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, அது எப்படி மாமா, அமைச்சர் வீட்டுல தானே 7ஆம் மாசம் 9ஆம் மாசம் தான் நம்ம பண்ணணும், உள்ள வீட்டு சைடு 7ஆம் மாசம் பொண்ணு வீட்டு சைடு தானே பண்ணணும், சின்னசாமியை வசதி தானே அது பண்ணணும், நம்ம எதுக்கு பண்ணணும்னு கேட்குறாங்க. உடனே வெள்ளத்தாய், எப்படி அவ நல்ல விஷயம் யார் பண்ணா என்ன, என் மகனே பண்ண ஆசைப்படுறான் மருமகளுக்கு, உனக்கு என்னடி வலிக்குதுன்றாங்க. இல்லை அத்தை, அது முறையா செய்யணும்னு சொன்னேன் அப்படின்றாங்க. முறை பத்தில எங்களுக்கு தெரியும், வேலை பாருன்னு சொல்லிட்டு ஈஸ்வரியை திட்டுறாங்க. தமிழ்ச்செல்வி பெருசாக ஆசை ஒன்றும் இல்லைம்மாம்மா, உங்கள் இஷ்டத்துக்கு போல செய்யுங்கன்றாங்க. அட யாருமா நீ, உனக்குன்னு ஒரு ஆசை இருக்குல்ல, சொல்லுமா, கூச்சப்படாத சொல்லு, மாமா அதை செஞ்சிடன்றாரு. வெள்ளத்தாயும் எப்படியவ அங்கங்கே ஊர் உலகத்தில் பொண்ணுங்க எனக்கு அதை செய்யணும் இதை செய்யணும் அந்த கனவு இருக்குன்னு சொல்லுவாளுங்க, என் மகன் தான் கேட்குறான்ல சொல்லுடி அப்படின்னு தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க. உடனே தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க, எனக்கு ஒரு ஆசை மாமா, என்ன போல இருக்கிற ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து மாசமாக இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் ஒரு 10 பேருக்கு சீமந்தம் பண்ணுமாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ராஜாவும் சரியா சொன்னாமான்றாரு. இல்லை மாமா, நான் ஏன் சொல்றேன்னா, ஏற்கனவே நீங்க 10 ஏழு ஜோடிக்கு எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க, எல்லாம் சீர்திருத்தெல்லாம் செஞ்சீங்க, அவங்களோட ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு நானும் எங்க வீட்டுக்காரும் ஒன்று சேர்ந்துருக்கோம், அதனாலதான் நான் சொல்றேன் அப்படின்னோடனே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. நம்ம நடேசன் கருப்புலாம், தங்கச்சி உனக்கு எவ்வளோ நல்ல மனசு பத்தியா, தனக்குன்னு எதுவும் யோசிக்காத, அடுத்தவங்க யோசிக்கிற பத்தியா, நீ எங்கேயோ இருக்கம்மா, உனக்கு கடவுளோட ஆசீர்வாதம் எனக்கும் கிடைக்கும்னு சொல்லிடுறாங்க. ஒரு பக்கம் இந்த சாவித்திரியும் தாமரையும் வீங்கி சாவுறாங்க. இவ அதை வேணும் இதை வேணும் கேட்பான்னு பார்த்தேன், கடைசியில் இப்படி சொல்லிட்டாளே அப்படின்ட்டு முறைச்சிட்டு நிற்கிறாங்க. எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. அந்த நேரத்தில் சேது ஏதோ யோசனை பண்ணிட்டு இருப்பாரு. அந்த நேரத்தில் தனலட்சுமியும் கருப்பு நடேசன்லாம் ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. இதை பார்த்து நம்ம சேது என்ன கிஃப்ட் எடுத்து வந்துருக்கீங்க, பிரிச்சு பாருயான்னு பார்த்தா ஒரு குழந்தை ஃபோட்டோ இருக்கும். தனம் நாங்கள் 3 பேரும் கலந்து யோசிச்சு ஒரு தத்ரூபமாக வரைஞ்சிருக்கோம், நல்லா இருக்காமாமான்னு கேட்கவே, இடம் சூப்பராக இருக்கே, அழகாக இருக்கேன்றாரு. ஒருவேளை இந்த சந்தோஷமான நிலையில் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுக்கு 2 குழந்தை இருக்குல்ல, ஸ்கேனில் பார்த்தோம்ல, இந்த விஷயத்த நம்பாளுங்க தானே இவங்க, சொல்லிடலாமான்னு சொல்லிட்டு நம்ம சேது சொல்ல வாயை திறக்கிறாரு. அந்த நேரத்தில் வெள்ளத்தாய் வாயை அடைச்சிடுறாங்க. பாவி பையன், சொல்லக்கூடாதுன்னா இப்படி சொல்கிறானே, அது சேது, என்னப்பா சொல்கிற, ஏதோ சொல்லிட்டு இதேன்னு சொல்லிட்டு பேச்சை மாற்றிடுறாங்க. ஐயோ, அப்பத்தா சொல்லக்கூடாது சொன்னாங்கல்ல, அதை சொல்லக்கூடாது தடுக்கு தான் வந்திருக்கு அப்பத்தா, என்ன திட்ட போது தெரியலேன்னு சொல்லிட்டு 2 குழந்தை இருக்கிற விஷயத்த மறைச்சிடுறாங்க. ஒரு பக்கம் இந்த காமேஷ் பிச்சையும் தாமரையும் கடலை போட்டுட்டு இருக்காங்க. காமேஷ் பிச்சையும் ஒரு வழியாக தாமரை கிட்ட நான் உன்னை விரும்புறேன்னு சொல்லிடுறாரு. சாவித்திரிக்கும் தாமரைக்கும் அவ்வளோ ஆசை, நம்ம பெரிய கோடீஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், எப்படியும் இந்த சம்பந்தம் முடிச்சிடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஸ்பீக்கரில் ஃபோன் பேசுறதை ஒட்டு கேட்டு அம்மாவும் பொண்ணு என்ன பண்ணுறாங்க. இந்த காமேஷ் பிச்சை இருக்காருல்லம்மா, வேர்ல்டு லெவல் பணக்காரு, பேப்பர்ல கூட டிவில கூட ஆட் கொடுத்தாருல, இவர் நம்ம பெரியப்பா கிட்ட சொல்லி தாமரைக்கு முடிச்சா என்னம்மான்னு சொல்லிட்டு சித்ரா அவங்க அம்மா பார்த்து கேட்குறா. ஐயோ, அதெல்லாம் வேணாண்டி, அவருக்கு இருக்க தகுதி அந்தஸ்துக்கும் இவங்கெல்லாம் எந்த முல்ல, தாமரைக்கெல்லாம் செட் ஆகாது, அவரோட அழுக்கும் அறிவுக்கும் தாமரைலாம் செட் ஆக மாட்டா, நம்மளுக்கு எதுக்கு நீ வீண் வம்பு வாடி போனான்னு சொல்லிட்டு அவங்க காது பாட பேசிட்டு போயிடுறாங்க. இதை கேட்ட சாவித்திரிக்கு சமக்கும், இவளுக்கு என்ன வந்துச்சு, என் பொண்ணு இருக்கிற அழகு அறிவுக்கு அந்த காமேஷ் பிச்சை எப்படி நான் பேசி முடிச்சு இவங்க முகத்துல சாணி கரைச்சி ஊத்துறேன், நீ கவலைப்படாத தாமரை, என்னைக்குமே காமேஷ் பிச்சை தான் உனக்கு சரியான ஜோடின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் நம்ம ராஜாங்க என்ன பண்ணிருப்பாரு, தாமரையும் சாவித்திரியும் கூப்பிட்டு, அம்மா நான் ஒரு மாப்பிள்ளை பையனை பார்த்துருக்கேன், நானே பேசி முடிச்சுட்டேன், அடுத்த முகூர்த்தத்துல நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம், அது அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, பையன் ஏழ்மையான குடும்பமா இருந்தாலும் நல்லா படிச்சிருக்காரு, வாதியார் வரைக்கும் படிச்சிருக்காரு, இப்ப தனியார் ஸ்கூல்ல தான் வேலை பார்க்கறாரு, நல்ல ஒழுக்கமான பையன், எந்த கெட்ட பழக்கம் இல்லை, தாமரைக்கு ஏத்த ஜோடின்றாங்க. எல்லாரும் ஃபோட்டோ பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இந்த தாமரைக்கு சாவித்திரியும் அவ்வளோ வயிற்றுச்சல், இந்த பெரிய மாப்பிள்ளை போய் பார்த்துட்டேன், சப்பானி மேலே இருக்கானே, எனக்கு பிடிக்கவே இல்லை, அதுவும் ஏழ்மையான குடும்பமாக எனக்கு சுத்தமாக பிடிக்கலான்ட்டாங்க. நம்ம சேது கூட ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே பிடிச்சி போச்சு. இந்த சித்ராவை வெறுப்பேற்றுக்கு மாதிரி என்ன பண்ணுறா, சித்ராவும் ஈஸ்வரியும், ஐயோ பையனுக்கு என்ன குறை, ராஜா மாதிரி இருக்காரு, சூப்பர், பொறுத்த தாமரை உனக்கு, அத்தாச்சி பார்த்தீங்களா அவங்க வருங்காலத்தை மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றிட்டு இருக்காங்க. எல்லாம் சேர்ந்து வெறுப்பேற்றுறாங்களே, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு தாமரை வாய் திறக்கிறா, தான் ஒருத்தரை விரும்புறதா சொல்றதுக்கு வாயை திறக்கிறா, அதுக்குள்ள எல்லாம் வாயை அடைச்சிடுறாங்க.
ஒரு பயமாகவும் இருந்தது. ஏதாவது சொன்னால் ஏற்றுப்பாரு என்னன்னு தெரியல. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எதுவும் பேசாதீங்க, அடுத்த வாரம் பையனை பார்க்குறோம், அடுத்த முகூர்த்தலையும் நிச்சயதார்த்தம் தான் உங்களுக்குன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யோசனை பண்ணிட்டு இருக்காங்க இந்த தாவரியா சாமுத்திரியும். இந்த எபிசோடு இதோட முடியுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மக்களே லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.